இங்க ஸ்ருதிங்கிற பொண்ணு அவ ஒன் சைடா லவ் பண்ற பையனோட பர்த்டேக்கு விஷ் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்றா. அவ லவ் பண்ற சித்தார்த்து வெளியில வந்து அவளை திட்டிட்டு எனக்கு தான் உன் மேல லவ்னு சொல்லிட்டேன்ல, அப்பவும் எதுக்கு இப்படி பண்றன்னு கேக்குறான். அவ அழுதுகிட்டே நிக்க இவனோ உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா இனி என் பின்னாடி வராதன்னு சொல்லி திட்டிடுறான். அவளும் அழுதுகிட்டே கரெக்டா 12 மணி ஆனதும் அவன் கிட்ட கிஃப்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றா. இவன் அந்த கிஃப்ட வாங்கினதும் இவ தனியாவே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே சோகமா நடந்து போகும்போது அங்க ஒரு வயசான தாத்தா கீழே விழுந்துறாரு. இவ வேமா போய் அவரை தூக்கி விட்டுட்டு உங்க வீடு எங்கன்னு கேட்க அவரோ பிரிட்ஜு கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இவ என் வீடு அந்த பக்கம் தான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. தாத்தா கிட்ட நீ இந்த நேரம் இங்க என்ன பண்றன்னு கேட்க அவளும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லவ் புரிஞ்சுப்பான், அதுவரை நான் அவன் பின்னாடி போயிட்டே தான் இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு அவரு உண்மையிலே உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையான்னு கேக்குறாரு. அவளோ எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, பட் அதை அவங்கிட்ட காட்ட தோணலன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிடுறா. அன்னைக்கே சித்தார்த் அவன் லவ் பண்ற தியாங்கிற இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி பேசுறான். அவ இவன் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க இவன் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ரெட் கலர் ஷர்ட் இருக்கு. இவன் அவகிட்ட ஷர்ட் நல்லா இருக்கு, எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்புறம் அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்க அவளோ இல்லன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ அவங்கிட்ட நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல அவன் என்னன்னு கேக்குறான். அவளோ நீ இது வரைக்கும் என்கிட்ட கோவமா பேசினதே இல்ல, நான் எவ்வளவு கத்துனாலும் நீ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுற, நீ இதே போல எப்பவும் இருக்கணும், நீ மாறிடாதன்னு சொல்லிட்டு ஈவினிங் மீட் பண்றப்போ மத்ததை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் இவன் ரைட்டரா இருக்கதால இவ எழுதின புக்கை பப்ளிஷ் பண்றதுக்காக ஒருத்தரை பார்க்க வெயிட் பண்றான். அங்க அந்த தாத்தாவை பார்த்ததும் இவன் போற எல்லா இடத்துலயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை பார்த்துட்டு அவர்கிட்ட கோமா கத்திக்கிட்டே யார் நீன்னு கேக்குறான். அவரோ நான் ஸ்ருதிக்கு வேண்டப்பட்டவன்னு சொல்லிட்டு நீ ஏன் தியாவை லவ் பண்றன்னு கேக்குறாரு. இவனோ அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ நல்ல கேரக்டர்னு சொல்றான். அதுக்கு அவரு அவ அழகா இருக்கதாலதான் அவளை லவ் பண்றியான்னு கேக்குறாரு. இவன் அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லி கத்த அவரோ உனக்கு கோவம் வந்தா பக்கத்துல யாரு இருக்கான்னு எதுவுமே பார்க்க மாட்டல, இது தியாக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இவன் இல்லன்னு சொல்ல அவரோ அவளுக்கு அது பிடிக்காதுன்னு தானே உன் கோவத்தை மறைச்சிட்டு இருக்க, எவ்வளவு நாள் இதை உன்னால மறைக்க முடியும், கல்யாணம் ஆனதும் என்னைக்காவது ஒரு நாள் உன் கோவம் வெளில வரதான் செய்யும், அன்னைக்கு நீ கண்டிப்பா தப்பான வாழ்க்கையை தேடிட்டோம்னு ஃபீல் பண்ணுவ. பட் இதுல தியாவோட தப்பு எதுவுமே இல்ல, நீ கோபப்படாம நடிச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு இதுதான் நீ நினைச்சு உன்னை லவ் பண்ணிருக்கா, பட் நீ அது இல்லன்னு தெரிஞ்சா அவ தான் கஷ்டப்படுவா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான், பட் அவ உனக்கான பொண்ணு இல்லன்னு சொல்றாரு. இவ இதை கேட்டதும் தியா பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்றான். அப்புறம் அவரு உன்னை ஸ்ருதிக்கு எதனால பிடிச்சிருக்குன்னு கேக்குறாரு. இவனும் எனக்கு தெரியல, நான் அவன் மேல கொஞ்சம் கூட பாசம் காட்டினதே இல்ல, நான் எவ்வளவுதான் திட்டினாலும் அவ அப்பவே என்ன லவ் பண்ணிட்டே தான் இருக்கான்னு சொல்றான். அதுக்கு அவரு ஸ்ருதி கிட்ட நீயா இருந்த, உன் கோவம் உன் உண்மையான கேரக்டர் என்னன்னு அவளுக்கு தெரியும், அந்த உண்மையான கேரக்டர் தான் அவ லவ் பண்ணிருக்கா, உனக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றாரு. இவன் குழம்பி போய் நான் என்ன பண்ணேன்னு தாத்தா கிட்ட கேட்க அவரோ சிரிச்சுக்கிட்டு உனக்கு ரெட் கலர் பிடிக்காதுன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் தியாக்கு தெரியதான் போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவனோ உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க அவர் அவனை கண்டுக்காம வெளில கிளம்பிடுறாரு. அப்புறம் இவன் அவனோட புக்கை பப்ளிஷர் கிட்ட காட்டுறா. அவர் புக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும், பேனாவை கொடுங்கன்னு கேக்குறாரு. இவன் பெண்ணை தேடிட்டு இல்லன்னு சொல்ல அவரோ ரைட்டர் தானே உங்ககிட்ட பெண்ணு கூட இல்லையான்னு கேக்குறாரு.